Hello guys, welcome back. இன்னைக்கு video is about a simple wedding guest makeup look. First thing that I'm going to do is apply my contact lenses. இந்த lenses வந்து transparent lenses, colored ones கிடையாது. Power contact lenses. நான் இன்னைக்கு யூஸ் பண்ணது single use contact lenses. நீங்க எப்பயாச்சும் தான் contact lenses யூஸ் பண்ணுவீங்கன்னா you can try this. The brand that I'm using is Bausch & Lomb. After that I'm going to do a quick skin prep. மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்கின் நல்லா நம்ம ப்ரெப் பண்ணி வச்சுருந்தா தான் ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். நான் இன்னைக்கு போக போகிறது ஒரு ஈவினிங் ஈவெண்ட் தான், பட் ஸ்டில் நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சன்ஸ்க்ரீன் இஸ் நாட் ஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் த சன். இந்த வெட்டிங்ஸில் யூஸ் பண்ணுற பிரைட் லைட்ஸ் கூட நம்ம ஸ்கின் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நான் ஈவினிங்கில் வெளியில் போனாலும் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிப்பேன். ஆஃப்டர் ஸ்கின் கேர் நான் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுவேன். அப்போ தான் ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். இதான் என்னோட ஸ்கின் ஆஃப்டர் ப்ரிப்பிங். நான் டெய்லி பேசிஸில் மேக்கப் பண்ணுற பர்சன் கிடையாது. எப்போவாச்சும் ஏதாவது இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் தான் நான் பண்ணுவேன். ஸ்டார்டிங் ஆஃப் வித் கன்சீலர் நான் ப்ராடக்ட் அப்ளை பண்ணிவிட்டு டேம் பியூட்டி பிளெண்டரில் நல்லா அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். யூ கேன் ஆல்சோ யூஸ் யுவர் ஃபிங்கர்ஸ் டு டூ திஸ். எனக்கு ஸ்டார்டிங்கில் மேக்கப் நிறைய நாள் என்ன ஆகுனா நான் அப்ளை பண்ணி எண்டிங் முடிக்கிறதுக்குள்ளே மேக்கப் அப்படியே பைல் ஆகிடும். ஆனால் இந்த ப்ராப்பர் ஸ்கின் கேர்லாம் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் கம்மியாயிருக்கு. இன்னைக்கு லுக்கு நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல. 2 டிஃப்ரெண்ட் கன்சீலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன் டு கன்சீல் மை ஐஸ், இன்னொரு கன்சீலர் எடுத்து அந்த டார்க் ஸ்பாட்ஸ் அப்புறம் என் ஃபேஸில் இருக்க ஹைப்பர் பிக்மெண்டட் ஏரியாஸ்லலாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அகைன் டேம் பியூட்டி பிளெண்டர் வச்சு ப்ராடக்ட்ஸ் நல்லா டேப் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் வந்து இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒழுங்காக ப்ராடக்ட் டேப் பண்ணலன்னா அப்படியே திட்டாக நின்றுடும். தென் டு செட் எவ்ரிதிங் நான் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் நெக்கில் வந்து எதுவும் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணல. இந்த காம்பேக்ட் பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து மேக்கோடது, ஸோ அதிலே நல்ல கவரேஜ் இருக்கும். இன்னும் காம்பேக்ட் பவுடர்லேயே ஒரு ஸ்பாஞ்ச் ப்ரொவைட் பண்ணாங்க. அந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பர் கவரேஜ் இருக்கும். எனக்கு அந்தளவுக்கு கவரேஜ் வேணாம், ஸோ நான் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த இதுதான் என்னோட ஐ லுக். நான் வந்து என்னோட ட்ரெஸ் கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஐ ஷேடோ யூஸ் பண்ணிக்கிட்டு ஐலைனர் அண்ட் மஸ்காரா யூஸ் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் ஐ மேக்கப் ஐ வென்ட் ஆன் டு லிப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பர்கண்டி ஷேடட் லிப் லைனர் எடுத்துகிட்டு ஃபுல் லிப்ஸ் வந்து நான் ஒன்ஸ் லைன் பண்ணிவிட்டு அண்ட் ஃபில் பண்ணிக்கிறேன். தென் ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் த லிப்ஸ்க்கு வந்து அப்படியே அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அப்படியே அப்ளை பண்ணுறத விட இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் டேப் பண்ணிங்கன்னா இன்னும் ப்ராடக்ட் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். மூவிங் ஆன் டு ஹேர் ஸ்டைல் நான் வந்து ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் விட்டுட போகிறேன். நான் இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் இருக்கும்போது முன்னாடி நாளே ஹேர் வாஷ் பண்ணிப்பேன். அப்போது நல்ல ஹைட்ரேட்டிங் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் டே ஹேர் வந்து நல்லா மேனேஜபிளாக சில்கியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சின்ன பொட்டு வச்சுட்டு இயரிங்ஸ் போட்டுக்குவேன். இன்றைக்கி ஃபார் ஜுவல்லரி ஐ சூஸ் கோல்ட் கலர் ஜுவல்ஸ். நோ ஒன் லைக்ஸ் ரஸ்டி ஹேண்ட்ஸ், ஸோ ஐ எம் யூஸிங் அ பாடி லோஷன். Do this step before your perfume so that your perfume will stay longer. And I'm finishing my look off with a perfume. Perfume வந்து clothes and skin ரெண்டு பிளேஸில் அப்ளை பண்ணிக்க போதும். ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது பல்ஸ் பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணுங்கள், ஸோ தட் பர்ஃப்யூம் வந்து லாங் டைம் ஸ்டே ஆகும். ஸோ நான் எப்போ சல்வார் போட்டாலும் துப்பட்டா பின் பண்ணிவிடுவேன், ஸோ தட் அது இன்னும் கொஞ்சம் கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். துப்பட்டாவை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணிவிட்டு மிட் பாயிண்டில் நான் பின் பண்ணிக்கிறேன், ஸோ தட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஈவனாக இருக்கும். ஆஃப்டர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் அ லாங் டைம் ஃபைனலாக பின் பண்ணிட்டேன். எனக்கு என்னவோ ஹேர் ஸ்டைல் மட்டும் நல்லா இல்லாத மாதிரியே இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒன்றும் பண்ணல பெருசாக, ஒரு சின்ன கிளச் எடுத்து கிளச் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் ஃப்ரிஞ்சஸ் எடுத்து விட்டுட்டேன். ஐ திங்க் திஸ் ஒன் லுக்ஸ் பெட்டர் தேன் த ப்ரீவியஸ் ஒன். அண்ட் திஸ் இஸ் மை அவுட்ஃபிட் வித் த ஃபைனல் லுக். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.